மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல். தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ், நான் தீபிகா. பிரதீபிகா, இன்னைக்கு என்ன நியூஸ் அரசியல்ல பொதுவாவே நிறைய விஷயங்கள் பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ நம்ம பேசக்கூடிய விஷயம் பேசியே ஆகணும், அந்த அளவுக்கு கட்டாயமா பேசக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா நீட் தேர்வு முடிஞ்சிருக்கு. இதுல அதிகாரிகள் எல்லாருமே மாணவர்களை உதாசீனப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஏன் அந்த அம்மா என்னதான் சொல்ல வராங்க? அதாவது நம்மளுக்கு நீட்டே வேண்டாம் அப்படின்ற ஒரே ஒரு குறிக்கோள்ல தான் இங்க இருக்கிற திராவிட மாடல் அரசு திமுக ஆட்சி என்ன பண்ணுதுன்னா தேர்தல் அறிக்கையாவே கொடுத்தாங்க. நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை விளக்குறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனா இது மாநில அரசு எடுக்கிற முடிவா அப்படின்னா இல்லவே இல்லை. மாநில ஆட்சியில அமைஞ்சிட்டாங்க. ஆனா மேல இருக்கிறாங்கல்ல, ஒன்றிய அரசு இருக்குல்ல, ஒன்றிய அரசு அவங்க மனசு வைக்கணும். இங்க மாநிலத்துல முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது அது நம்ம இஷ்டம் இருந்தா வச்சுக்கலாம், இல்லைன்னா இது பண்ணிக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. என்ன வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எந்தெந்த மாநிலத்துல நீட்டு தேவைப்படுதோ அந்தந்த மாநிலம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த மாநிலம் பிடிக்கலையோ அதெல்லாம் ரத்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஒருவேளை நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி மேல இந்தியா கூட்டணி அமைந்திருந்ததுன்னா நிச்சயமா ஃபர்ஸ்ட் சைனா என்ன வந்திருக்கும்னா நீட் தேர்வு ரத்து அப்படின்றதுதான் நிஜமா இருந்திருக்கும். மாணவருடைய கனவு நினைவாயிருக்கும். இந்த நீட் தேர்வுனால குறிப்பா நீங்க எடுத்துட்டீங்கன்னா எத்தனையோ மாணவர்கள் உயிரிழப்பு, அனிதா போன்ற மாணவர்கள் எத்தனையோ மாணவர்களுடைய உயிரிழப்பு தமிழ்நாட்டுக்கு நடந்திருக்கு. இது பெரிய இழப்பாவே இருக்கு. ஸோ இந்த வேதனை வேண்டாம், இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்றதுனாலதான் நீட்டை நம்ம தொடர்ந்து என்ன பண்றோம், எதிர்த்துட்டு வரோம். இப்ப சமீப காலமா கொஞ்சம் சில நாட்கள் முன்பு நீட் தேர்வு நடந்தது. அதோடைய செக்கிங் பண்ணுவாங்க, அவங்க மாணவர்களை எந்த அளவுக்கு கெடுபிடி கொடுக்குறாங்க, ரொம்ப இழிவுபடுத்தி. அதாவது திருப்பூர்லாம் ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா பட்டன் வச்சுட்டு வந்தது அந்த ட்ரெஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன்லாம் அனுப்புனாங்க. ஸோ அந்த மாதிரி விவகாரம் இருந்தது. ஸோ இந்த நீட் விவகாரம் இந்த அந்த பரிசோதனைக்கு அந்த விவகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பேசும் பொருளா இருந்தது. இத பாஜக முந்திக்கிட்டு, அதாவது எப்படி அதை மக்கள் மத்தியில திசை திருப்புறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இது நீட் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், மாணவர்களுக்கு அது பெரும் பாதிப்பா இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாம எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடியே இந்த அளவுக்கு செக்அப் எல்லாம் பண்றாங்களே, அப்போ இந்த அளவுக்கு நீட் நமக்கு வேணும் அப்படின்னு பெற்றோர்கள் நினைக்கிற அளவுக்கு மாணவர்களை நினைத்து இந்த நீட்டை முழுமையா எதிர்க்கிறது இவங்களும் கை கோர்த்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல பாஜக முந்திக்கிட்டு என்ன சொல்றாங்க, முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்றாங்கன்னா, இது தமிழ்நாடு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா இதை இது மாதிரி கேவலப்படுத்துறாங்க, நீட்டோட புனிதத்தையே இவங்க தான் அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழிசை சவுந்தரராஜனுக்கா 2 மாநிலத்துக்கு ஆளுநரா இருந்திருக்காங்க. இங்க தமிழ்நாடு முன்னாள் பாஜக தலைவர் எவ்வளவு பெரிய 2 ஆளுமை இருந்தாங்க, இந்த பக்கம் ஜெயலலிதா, இந்த பக்கம் கலைஞர். அதன் மத்தியிலேயே அவங்க பாஜக மாநில தலைவராக இருந்து அரசியல் ஞானம் பெற்றிருப்பாங்க, அரசியல் கொஞ்சம் கத்துன்னு இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு நினைக்கலாம். ஆனா இந்த விவகாரத்துல அது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு அந்த அரசியல் ஞானம் கூட இல்ல, பொதுவான ஒரு அறிவு கூட இல்ல அப்படின்றது தான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழ்நாடு அதிகாரிகள் மேல நீங்க பழியத்துக்கு போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா இது நீட் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் நடக்குது. எக்ஸாமுக்கு மாணவர்கள் உள்ள எப்படி போகணும், என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போகணும், என்னென்ன எடுத்துட்டு போகணும், அவங்களுக்கு அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் எப்படியெல்லாம் செக்அப் பண்ண, பரிசோதனை பண்ணணும் அப்படின்ற வழிகாட்டு நெறிமுறைகள் எல்லாம் நீட்டு அனுமதிக்கிற ஒன்றிய அரசு அதன் அடிப்படையில தான் அவங்க செக்அப் பண்றாங்களே கண்டி. இதுல தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் அப்படி நீங்க பேதம் பிரிக்கவே கூடாது. இதை நீங்க நீட்டு அப்படி கொண்டு வந்தது மத்திய அரசு தான். அதை அந்த வழிகாட்டு நெறிமுறைகளை கொண்டு வந்தது நீங்க தான் அப்படின்னு சொல்லும் போது இப்ப 19 என்ன சொல்றாங்க தமிழிசை சவுந்தரராஜனாக்கானா, இதுக்கு தமிழ்நாடு அதிகாரிகள் தான் முழு பொறுப்பேற்கணும் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. நாங்க நீட்டே வேணான்ற மாதிரி நீங்க நீட்டை திணிக்கிறீங்களா, அப்ப இது யாரு பொறுப்பேற்பா, இத்தனை மாணவர்கள் உயிரிழப்பு நடந்திருக்கு, இதுக்கு யாரு பொறுப்பெடுத்திருக்கானா அதுக்கு பதில் இல்ல. இவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களே எல்லாருமே போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அதிகாரிகள் மேல பழிய போடுறதுல எந்த விதமா மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இது நீட்டோட புனிதத்தை கெடுத்துறாங்க. எங்களுக்கு நீட்டு புனிதமே எங்களுக்கு வேண்டாங்க அப்படின்றது தான் எங்களுடைய கருத்தாவே இருக்கு. அதுதான் இங்க மானுடைய பெரும்பாலுடைய கோரிக்கையா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூக்குத்தில எல்லாம் நம்ம
பிட்டெல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு. மூக்குத்தில எப்படி நீங்க பிட்டு எடுத்துட்டு போக முடியும்? அவ்வளோ சின்னதாவா எழுதி அங்க போயிட்டு அந்த எக்ஸாம் ஹால்ல இருக்கிற சூப்பர்வைசர் அந்த அளவுக்கு கூட அனுமதிப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. சோ இது மாதிரி தொடர்ந்து நீட்டுனால கேவலங்களையும் அசிங்கங்களையும் தொடர்ந்து மாணவர்கள் சந்தித்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே அதிகாரிகள் இவங்க குற்றம் சுமத்துறாங்க. அதிகாரிகள் நீட்டு இந்த தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா நீட்டோட புனிதத்தை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்த இதே அதிகாரிகள் நம்ம திருப்பூர் மாவட்டத்தில் அந்த மாணவிக்கு அந்த ட்ரெஸ் வந்து பட்டனா இருக்கும் வீட்டுக்கு போய் வேற ட்ரெஸ் போட்டுவாங்க அப்படின் போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள இங்க எக்ஸாம் டைம் முடிஞ்சிடும். சோ அதே காவல்துறையில பணிபுரிகிற ஒரு காவல் அதிகாரி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு தன்னுடைய பைசால ட்ரெஸ் வாங்கி கொடுத்து உடனே கூட்டு வராங்க. சோ இந்த மாதிரி அதிகாரிகளும் தமிழ்நாடு அரசுல இருக்கிறாங்க. ஏன்னா அந்த மாணவியோட கனவு சிதைஞ்சிடக்கூடாது. அந்த மாணவி வந்து இத்தனை நாள் வந்து பயிற்சி எடுத்த இந்த நீட்டு தேர்வு எழுத முடியாம அந்த மாணவி வேற மாதிரி யோசிச்சிடக்கூடாது, ஒரு மன உளைச்சலுக்கு போயிடக்கூடாது, மன அழுத்தத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக உடனே பைக் எடுத்துட்டு போயிட்டு அந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கூட்டு வராங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நீட்டோட வழிமுறைகளை நெறிமுறைகளை நீங்க ஒழுங்குபடுத்துங்க அப்படின்னு நம்ம தான் சொல்றோம். அவங்க பெருமையா சொல்லிக்கிறாங்க திமுக ஆட்சி வந்து தொடர்ந்து 5வது முறை நீட்டு தேர்வு நடக்குது அப்படின்னு. மேல இந்தியா கூட்டணி வந்திருந்தா நீட்டு எந்த மூலையில இருந்திருக்கும் அப்படின்றது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சோ இது மாதிரிதான் இவங்க செய்யற தப்ப அது மக்கள் கண்டுபிடிச்சு கேள்வியா கேட்கறதுக்கு முன்னாடி முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் முன்னீங்கன்னு நம்ம இதை இப்படி திருப்பி போட்டுடலாம், இந்த மாதிரி விவகாரத்துல இப்படி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விவகாரத்துலதான் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா முந்திக்கிட்டு போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் மேல பழிய சுமத்துற விதமா இருக்குது அப்படின்னு தான் இந்த கண்ணோட்டத்துல எடுத்துக்க முடியும். நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். ஏன்னா வருஷம் முழுக்க வந்து கஷ்டப்பட்டு மாணவர்கள் எல்லாருமே படிச்சு எப்படியாவது இந்த வருஷம் வந்து நம்ம டாக்டரா சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் வராங்க. அவங்களுக்கு போய் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நோட் பண்ணும் போது இதனால தேர்வு எழுத முடியாம போறதுல அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அவங்களுக்கு புரியவே இல்லை. அவ்வளவு சந்தேகம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சிசிடிவி கேமரா வைக்கலாமே, அதையே வந்து வைக்காம இந்த மாதிரியான ஒரு மன உளைச்சலுக்கு மாணவர்களை வந்து நீங்க சொல்ற மாதிரி வட மாவட்டங்களா புக் வச்சு எழுதுறாங்க. சோ அங்கெல்லாம் நீங்க வந்து அந்த அளவுக்கு நீங்க வந்து செக்அப் பண்றது ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இவ்வளவு அந்த அளவுக்கு நீங்க கெடுபிடி கொடுக்குறீங்க அப்படின்றது. இதுக்கு முன்னாடி போன நீதிமன்றத்துல கூட நிறைய பேர் சஸ்பெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. நீட்டு முறைகேடு நடந்திருக்கு. ஏன்னா இல்லீகலா போர்ஜரி பண்ணி எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆயிருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க, அவங்க உரிமையை ரத்து பண்ணுங்கன்றது நீதிமன்ற உத்தரவா இருக்கு. வட மாவட்டங்கள்ல புக் வச்செல்லாம் எழுதுறாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கெல்லாம் ஃப்ரீடம் பண்ணி விட்டுருவீங்க. ஆனா தமிழ்நாட்டு மாணவர்களை மட்டும் நீங்க வஞ்சிக்கிறீங்க நீட் இல்லைன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து நீங்க தமிழ்நாட்டு மேல இந்த அளவுக்கு வக்கர புத்தியை நீங்க இது பண்றீங்க, வஞ்சிக்கிறீங்க. தமிழ்நாட்டு மாணவர்கள் உங்களுக்கு அவ்வளவு வந்து இலக்காரமா போயிட்டாங்களா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருதுல. வட மாநிலங்கள்ல நீங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் எடுத்துட்டு வரல, புக் வச்சு எழுதுறாங்க, அது மாதிரிலாம் பண்றாங்க. இப்ப இங்க தென் மாநிலங்கள்ல தமிழ்நாட்டுல மட்டும் இந்த அளவுக்கு கெடுபிடி ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல. இதற்கு தக்க பதில் சொல்லணும் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா. ஆமா, இன்னொரு விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இலை மேல தாமரை வந்து மலரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அமித்ஷா சொன்ன மாதிரி வந்து இந்த கூட்டணி கட்சியோட ஆட்சி தான் தமிழ்நாட்டுல வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டு இருக்கு. இதுல என்ன நடந்துட்டு இருக்கு? ஆமா, அதிமுக பாஜக கூட்டணி ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. நிச்சயமா 2026 தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லிட்டு போனாரு. எடப்பாடி பழனிசாமி இருக்கும் பொழுதே அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனார், பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு தான் சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப பேசும் பொருளாச்சு. அப்ப இங்க கூட்டணி ஆட்சி தான் அமையுமா, பாஜக அதிமுக மேல சவாரி செஞ்சு இங்க கால் பதிக்கிறதுக்கு நினைக்குது அப்படின்ற பேச்சுகள் போது இது எடப்பாடி பழனிசாமிகளுக்கு டைரக்டா கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி வந்து பேசிட்டு போயிருக்காரு, இது எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னும் பொழுது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா இங்க நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி அமையாது, அதிமுக ஆட்சி தான் அமையும், நாங்க தேர்தல்ல தான் கூட்டணி கண்டி ஆட்சியில கூட்டணி இல்ல, ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாது அப்படின்றத திட்டவட்டமா சொன்னார். எந்தவித ஒளிமறைவும் இல்லாம திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இதே பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கிட்ட சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இது தேசிய தலைமை பார்த்துக்கும், நாங்க இதுல கருத்து சொல்றதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பலா பதில் சொல்றாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்றத அவரு தட்டுல தெளிவா திட்டவட்டமா சொல்றத நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்கள் வழிமொழிந்துட்டு போனதை ஏன் திட்டவட்டமா சொல்றதுக்கு ஒரு மழுப்பனால பதில சொல்றாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா புலப்படும் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இங்க அமையும். அதாவது ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரி அந்த கனவெல்லாம் நடக்காது,
பட் நடந்துட்டா அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி வின் பண்ணிடுச்சுன்னா இங்க பாஜக ஆட்சி அதிகாரத்துல பங்கு கேட்பாங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மையா இருக்கு. எல்லாரும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இது அதிமுக காரங்களுக்கே தெரியும், நல்லாவே தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியும், வேலுமணி போன்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா இங்க பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், துணை முதல்வர் பதவி கேட்பாங்க, அமைச்சர் பதவி கேட்பாங்க. சோ இது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பாஜக தன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கு அவங்க வழிவகை செய்யறதுல எந்தவித மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமா தெரியும். இத அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போனதை இன்னும் மேம்படுத்துறதுக்காக எடப்பாடி பழனிசாமி இல்ல அப்படின்றது திட்டவட்டமா சொன்னாலும் பாஜக இது தொடர்ந்து என்ன பண்ணுது, அதிமுகவை எதிர்த்தே குரல் கொடுத்துட்டு இருக்கு. இங்க கூட்டணி ஆட்சி அமையும் 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 அப்படின்னு. அதுக்கு ஒரு உதாரணமா தான் நீங்க சொன்ன மாதிரி இலை மேல தாமரை மலர்கிறது போல இங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா இலையோட சேர்த்து தாமரை ஆட்சியில உக்காரும் அப்படின்றத திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து எந்தவித ஒளிமறைவும் இல்லை. ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணும், இலையோட சேர்த்து தாமரை இங்க ஆட்சியில அமையும் அப்படின்னா இங்க ஆட்சி கட்டில அவங்கள இருப்பாங்க. அதிமுக வந்து இருந்ததுன்னா கூட துணை முதலமைச்சரோ அமைச்சர் பதவிகளோ பாஜக கேட்கறதுக்கு எல்லாவித வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியுது. சோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் வந்து சொல்லிட்டு போனதை எடப்பாடி பழனிசாமி மறுத்தாலும் இல்ல இல்ல எங்க குரல் தான் ஓங்கி இருக்கு, அதிமுக குரல் ஓங்க கூடாது அப்படின்றத இங்க அந்த அதிமுக குரல் நசுக்கிற விதமா தான் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பண்ணிருக்காங்க, இலை மேல தாமரை மலர்கிறது போல இங்க ஆட்சியில இலையோடு சேர்ந்து தாமரையும் ஆட்சியில உட்காரும் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்படிதான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இன்னொரு விஷயத்தையும் வந்து வச்சிருக்காங்க. இப்போ மா சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா பாஜக நினைச்சா அதை ஒழிச்சிடலாம், ஆனாலும் அதை அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க வந்து அதை பெருமையா நினைச்சுக்கிட்டாங்க, எங்க கட்சி வந்து பலமா இருக்கு, சோ எங்களாலதான் முடியும்ன்றது அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏன் மா சுப்பிரமணியம் அப்படி சொல்றாரு அப்படின்னா, மேல ஒன்றிய அரசுல யார் இருக்கா, பாஜக அரசு தான் இருக்குது. இவங்க வந்து என்னன்னா சொல்லுவாங்கல்ல, தான் பலசாலி பலசாலி, ஒரு பொய்ய பல முறை சொல்லிட்டா உண்மையாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, பாஜக நினைத்தால் நீட்டை வந்து ஒழிச்சிடலாம். ஏன்னா அவங்கதான் ஒன்றிய ஆட்சியில அவங்கதான் உட்கார்றாங்க, அவங்கதான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு சைன் போட்டா இங்க வந்து நீட்டுன்றது இருக்கவே இருக்காது. அதனால வந்து எங்களாலதான் முடியும் உங்களாலதான் முடியும் அப்படின்றதுல இல்ல. அப்படி பாத்தீங்கன்னா இங்க வந்து மும்மொழி கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு அனுமதித்தால் தான் நீங்க உள்ள வர முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த 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 விவகாரம் அப்ப நீங்க தமிழ்நாட்டுல திமுக பலமா இருக்குதுன்னு ஒத்துக்க முடியுமா? நீங்க மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்றத நீங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நாங்க பலமுள்ள கட்சி, நாங்க நினைச்சாதான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்ற பாஜக அதே மாதிரிதான் நீங்க ஒரு சில திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல திணிக்கணும்னு பாக்குறீங்க. அப்ப இங்க திமுக ஆட்சி நினைத்தாதான் அதை உள்ள அனுமதிக்க முடியும் அப்படின்ற ஒரு விவகாரம் இருக்குல்ல. அப்ப இங்க திமுக கட்சி பலமா இருக்குதா அப்படின்றத அவங்கள மீறி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றத நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க திமுக கூட்டணி பலமா தான் இருக்குது, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனாலும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, பாஜக ஒத்துக்கல. நாங்க தான் பலமான கூட்டணி, நாங்க தான் பலமான கட்சி, குப்புற விழுந்தாலும் மீசல மண்ணு விட்டாத கதை தான் பாஜக கூட. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து எப்படியெல்லாம் வந்து அது விஷயத்தை வந்து எப்படியெல்லாம் திரிச்சு பேசலாம் அப்படின்னு. மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, மக்கள் மேல உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்தா, தமிழ்நாட்டு மக்கள் மேல மாணவர்கள் மேல உங்களுக்கு மேல உண்மையிலே அக்கறை இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எதுக்கு வந்து இவ்வளவு வந்து நீங்க இடைஞ்சலா இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு கெடுபடியா பண்றீங்க, எதுக்கு இவ்வளவு வந்து செக்கிங் பண்றீங்க, அதுக்கு ஒரே சைனா நீங்க நீட்டை நீக்கிட்டு போயிடலாமே, எல்லாருக்குமே அது சுலபமா இருக்குமே அப்படின்ற ஒரு விவகாரத்துல அப்படின்ற ஒரு அர்த்தத்துல அவர் சொன்னாரு. ஆனா இதை வந்து இவங்க வேற மாதிரி திரிச்சு பேசுறதுதான் பாஜகவோட நிலைமையா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம முதல்வர் சட்டசபையில கூட டைரக்டா எதிர்கட்சி தலைவரை பார்த்து கேட்டார் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணியில இருக்கு, தைரியமா சொல்லுங்க, நீங்க நீட்டை வந்து கேன்சல் பண்ணாதான் நாங்க கூட்டணியில நினைப்போம் அப்படின்னு தைரியமா சொல்ல முடியுமா அப்படின்றது கூட நம்ம ஐயா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு, தெல்ல தெளிவு கேட்டாரு. அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்ல முடியாம புறமுதக ஓடி காட்டிட்டு போனவங்க தான் அதிமுக அப்படின்ற வரலாறுகள்லாம் இருக்குது. சோ இவங்க வந்து என்னன்னா, இவங்களும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க, நல்லது பண்றவங்களே விட மாட்டாங்க அப்படின்றத தெல்ல தெளிவா தெரியுது. ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நாங்க ஆட்சிக்கு வந்தா நீட்டை ஒழிப்போம், இந்த கச்சத்தீவை மீட்டு தருவோம் இப்படிலாம் வந்து பேசினாங்க. அதுக்கப்புறம் கடைசியில வந்து திமுக மேலேயே வந்து இவங்களாலதான் இது எல்லாமே நம்ம கையை விட்டு போச்சு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்களே தவிர்த்து எந்த ஒரு விஷயத்துமே வந்து அவங்க சரி செய்யவே நினைக்க மாட்டேங்கிறாங்க.
ஆமா. இது போக இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் வந்து ஜனநாயகன் படத்துக்காக வந்து இப்போ ஷூட்டிங்லாம் நெறைய பண்ணிட்டு இருக்காரு. மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. அங்க ஒரு தொண்டர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த சால்வை போத்துறதுக்காக அன்பா போயிருக்காரு. ஆனா அங்க ஒரு காவலர் வந்து அவரோட நெத்தியில வந்து கன்ன வச்சிருக்காரு. இந்த மாரி வந்து மிரட்டியிருக்காங்க. இது எந்த விதத்துல வந்து சரின்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இது வந்து உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா வன்மையா கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அதாவது பாதுகாப்பு அப்படின்னும் பொழுது விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொண்டர்களால எந்த வித அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல வரப்போறது இல்லை. ஸோ இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த தொண்டர் மேல அந்த கன்னு வச்சது வந்து பாத்தீங்கன்னா உண்மையில கண்டிக்கத்தக்கது. அந்த நிர்வாகி என்ன சொல்றாரு, இன்பதுரை அவர் பேர், அவர் என்ன சொல்றாருன்னா விஜயை பார்க்கணுன்றதான் என்னுடைய ஆசையா இருந்தது, அதனால நான் பார்த்துட்டேன், என்னை சுட்டு இருந்தா கூட என்ன பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு முட்டாளான தற்குறியான அறிவு இல்லாம எந்த ஒரு விஷயமும் தெரியாம தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் விஜய் போன்ற தலைவர்கள் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னா. பெரிய சுட்டுட்டா உன் குடும்பத்தை யார் காப்பாத்துறது, உன் பிள்ளைங்களை யார் காப்பாத்துறது, உன் குடும்பத்தை யார் காப்பாத்துறது, இப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயோட நிர்வாகிகளும் சரி தொண்டர்களும் சரி எப்படி இருக்கிறாங்க, ரசிகர்களும் சரி எப்படி இருக்காங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறிவில்லாம தற்குறிகளால தான் இருக்கிறாங்க, முட்டாள்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்றதான் இதை எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், இவங்க நிர்வாகிகள். நிர்வாகி என்ன பண்ணும்போது தலைவர் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இதுவா இருக்கிறாங்க, சகஜமா இருக்காங்க. ஒரு சில இப்ப நீங்க ராகுல் காந்தி எல்லாம் பாத்தீங்கன்னா நடைப்பயணம் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டாரு. அப்படிலாம் பாத்தீங்கன்னா சகஜமா போனாரு. பேக்கரிக்கு போனாரு, முடிவெற்ற கடைக்கு போனாரு, செருப்பு தைக்கிற இடத்துக்கு போனாரு, அப்புறம் மூட்டெல்லாம் தூக்குனாரு. சோ அவங்க கூட ஜாலியா இருந்தாரு. சோ இதுதான் சக தலைவனா இருக்கு. நம்ம ஸ்டாலின் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட சகஜமா இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்ணும்போது நிறைய குழந்தைங்களை தூக்கி வச்சுக்கிட்டாரு, செல்ஃபி எடுத்துக்கிட்டாரு. அதே போல நம்ம அந்த குறவன் வீட்டுல அவங்க வீட்டுக்கு எல்லாம் போனாங்க. சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப சகஜமா இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவரா நீங்க இருங்க. எடப்பாடி பழனிசாமி கூட நீங்க எடுத்துட்டீங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருப்பாரு, சகஜமா இருப்பாரு. இந்த மாதிரி சக தலைவர்கள் மாதிரி நீங்க இருக்கணும். உங்களுக்குன்னு ஒரு அரணை போட்டுக்கிட்டு யாருமே கிட்ட நெருங்க கூடாது, அப்படி நெருங்கினா கண்ணை தூக்கி வைப்பேன் தலையில அப்படின்னா இது வந்து அராஜகத்தின் உச்சகட்டத்துலதான் போகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அதே மதுரை விமான நிலையத்துல வந்து பாத்தீங்கன்னா பவுன்சர்களை பத்திரிகையாளரை தாக்கியிருக்காங்க. சோ இது வந்து பத்திரிகையாளர் சுதந்திரத்தை கெடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அப்படி என்ன உங்களுக்கு வந்து பவுன்சர்களுக்கு அதிகாரம் இருக்கு பத்திரிகையாளர் மேல கைய வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா பவுன்சர்கள் தொடர்ந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. இது இதே விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேத்து நடக்கல, இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் சந்திக்கும் போது பவுன்சர்கள் வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் மேல தாக்குதல் பண்ணியிருக்காங்க. சோ இதையும் வன்மையா கண்டிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. பவுன்சர்களுக்கு உங்க தலைவரை நீங்க காப்பாத்தணும்னா காப்பாத்திக்கங்க, பத்திரிகையாளர் மேல எப்படி கைய வைப்பீங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இது உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா கண்டிக்கத்தக்கது. என்ன பொறுத்தவரைக்கும் வழக்கு பதிவு செய்யணும். பத்திரிகையாளர் மேல கைய வைத்த பவுன்சர்கள் மேல வழக்கு பதிவு செய்யணும். விஜய்க்கும் இதுக்கு வந்து பங்கு, அவர் வந்து என்ன பண்ணணும், இதை வந்து தார்மீக பொறுப்பெடுத்து அவரும் என்ன பண்ணணும், பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். பத்திரிகையாளர் மேல தாக்குதல் நடத்துறதுக்கும் அந்த தொண்டர்கள் மேல கன்ன வைத்ததுக்கும் உண்மையிலே விஜய் வருந்தி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற கோரிக்கையும் நிறைய எழும்புது. நம்முடைய கோரிக்கையும் அதுவா தான் இருக்குது. ஆமா, இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறது வந்து யாராலையுமே ஏத்துக்க முடியாது. என்ன ஏதுன்னே வந்து விசாரிக்காம கன்னு வைக்கிறதுலாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அது தவறுதான் நம்ம சொல்லணும். இதே மாதிரி அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து எலியும் புனியமா வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஒரே பாட்டுல வந்து என்னோட அப்பா என்னதான் இருந்தாலும் என்னோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டு அவரு காமிச்சிருக்காரு. திடீர்னு அவங்க ஒண்ணு கூடுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும், இதுக்கு பின்னாடி என்னவா இருக்கும்? ஒரே பாட்டுல பஞ்சாயத்து ஓவர் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு பாட்டை போட்டு ராமதாஸ் ஐயா அவர்களை ஹாப் பண்ணியிருக்காரு அன்புமணி அவர்கள். சமீப காலமாவே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கும் அதே போல ராமதாஸ் அவர்களுக்கும் ஒரு சண்டை போயிட்டே இருந்தது. அப்பா மக சண்டை தாண்டி கட்சியிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சண்டைகள் போட்டு இருந்தது. இதனால நிர்வாகிகள் மத்தியில ரொம்ப தோய்வு இருந்தது. ஏன்னா ஐயா இப்படி என்னப்பா ஐயா இப்படி பண்றாரு, அண்ணன் அன்புமணி அண்ணன் இப்படி பண்றாரு, என்னதான் இருக்கு, நம்ம அன்புமணி அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா இல்ல ஐயா அவர்களுக்கு சப்போர்ட் பண்றதா இப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு குழம்பி போயிருந்தாங்க நிர்வாகிகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தொய்வு இருந்தாலும் மாநாட்டு, அதாவது 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை முழு நிலவு மாநாடு வந்து பாமக நடத்துறாங்க. சோ இதுல எந்தவித ஒரு சமரசம் இருக்கக்கூடாது, எந்தவித ஒரு நெருடல் இருக்கக்கூடாது, எந்த ஒரு தொய்வு இருக்கக்கூடாது, இந்த மாநாட்டை வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு கோல் தான் அன்புமணி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும். இவங்க 2 பேர் சண்டைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜி.கே. மணி வந்து தலையிட்டு இந்த 2 பேர் சண்டைக்கு காரணம் ஜி.கே. மணி தான், அதனால இவரை தூக்கி வெளியே போடுங்க அப்படின்ற கலக குரல்லாம் பாமக
பாமக எழும்புது. அன்புமணி அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதைக்கு யாரையுமே வெளியே தூக்க வேண்டாம், அதனால நீங்க கொஞ்சம் ஒதுங்குங்க மணி அப்படின்ற மாதிரி மணி ஜி.கே. மணி கேட்ட அறிவுரை சொன்ன மாதிரியும் அவரும் சில பல காரியங்களால அவர் ஒதுங்கி இருக்கிறாரு. சோ இந்த மாநாடு வெற்றிகரமா நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கம் தான் அன்புமணி அவர்களுக்கும் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும். இந்த மாநாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லா கட்சியும் பாடல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பாட்டு ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டை போடுறாரு. அதுல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அன்புமணியோடைய அருமை பெருமைகளை தான் வந்து என்ன பண்றாங்க பாடுறாங்க. இதனால இதை கேட்டு ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, உச்சத்துக்கே போறாரு. கோபத்தின் உச்சத்தை ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கோபத்துல இருக்கிறாரு, அடுத்த கட்ட உச்சத்துக்கே இவர் என்ன போறாரு. இந்த விஷயம் வந்து அன்புமணி அவர்களுக்கு தகவல் பரிமாறப்படுது. ஐயா இது மாதிரி வந்து உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறாரு, நீங்க வந்து இந்த மாதிரி பாடலை போட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லும்போது ஐயா அன்புமணி அவர்கள் என்ன பண்றாருன்னா திருப்பி இன்னொரு பாட்டு வந்து செகண்டரி ட்ராக் வந்து ரிலீஸ் பண்றாரு. அதுல முழுக்க முழுக்க ராமதாஸ் ஐயா பத்தியும் அவருடைய போராட்ட குணங்களை பத்தியும் அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் எப்படியெல்லாம் போராடி பாமகவை மீட்டு எடுத்துட்டு வந்தாரு, என்னென்ன போராட்டங்களை முன்னெடுத்தினாரு, என்னென்ன தியாகங்களை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி வந்து என்ன பண்றாரு, ராமதாஸ் அவர்களின் அருமை பெருமுனை புகழ்ந்து பாடி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணதுனால இப்போ குழுகுள்னு இருக்கிறாராம் ராமதாஸ் அவர்கள். சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாரு. இனி அப்பாக்கும் பையனுக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்ல, இது ஸ்மூத்தா போகும் அப்படின்னு ஒரு ரேஞ்சுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் வந்து ஒண்ணு சேர்ந்ததுனால ரொம்ப ஜோர்ல இருக்காங்க, குஷியில இருக்காங்களாம். சோ இதுதான் இவர் வந்து பாட்டு இது பண்றதுல. அதனால வந்து இனிமேட்டு இருந்து எல்லாமே ஐயா தான், ஐயா மீறி ஒண்ணுமே இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும் போது எல்லாருக்கும் வந்து எழுச்சி விட்டுற மாதிரி இந்த பாடல் அமைந்திருக்கிறதுனால எல்லாருமே படு ஜோர்ல இருக்காங்களாம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துருச்சு. இந்த மாநாடு நிறைய கோரிக்கைகளை வைக்க போறாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா காடுவெட்டி குரு வந்து புகழ்றாரு, அவர் பேரை சொல்றாரு. அது ராமதாஸ் ஐயா சொல்லும் போது அதுவும் கொஞ்சம் கண்காணிக்கப்படுது, பார்க்கப்படுகிறது. இன்னும் நிறைய கோரிக்கைகள் வைக்க போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட கூட்டணி வைக்கிறதா, அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதா, தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கும் போயாருச்சு. ஏன்னா ராமதாஸ் ஐயா அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா திமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அன்புமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ இதனால கட்சி ரெண்டா உடையுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சு கூட நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக இன்னொருத்தர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல தமிழக கட்சி கழகத்தோட கூட்டணி வைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. சோ இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற விதமா 11ஆம் தேதி நடக்கிற சித்திரை மாநாடுல இது வெட்ட வெளிச்சமா தெரியும். சில பல கோரிக்கைகளையும் வந்து பாத்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து முன்வைக்கிறதுக்கும் தயாரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் சொல்லுது. சோ ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் இந்த மாநாடு நோக்கி தான் இருக்கிறாங்க. இதுல இவங்க ஸ்ட்ரென்த்தை எப்படி காட்டுறாங்க, தமிழக அரசியல்ல பாமக இல்லைன்னா ஆட்சி அமைக்க கூடாது அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு இதை ஸ்ட்ரென்த்தை காமிக்கணும் அப்படின்ற தகவல்களா எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் போயிருக்கான். சோ இந்த மாநாட்டுல எப்படியாவது சக்சஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்சு வெற்றிகரமா முடிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தினால பாமக இருக்குது. இதன் மத்தியில இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருந்தா வேலைக்காகாது, இது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஐயா அன்புமணி அவர்கள் இந்த ஒரு பாட்டுனால எல்லா பஞ்சாயத்தையும் முடிவு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு தான் பாமக நிர்வாகிகள் தகவல் சொல்றாங்க. அதை மொத்தத்துல நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ மக்கள் கிட்ட அப்பாவும் பையனும் வந்து சண்டை போட்டுக்கிறாங்களே, எப்படி இவங்களை நம்பி வந்து ஓட்டு போடுவாங்க அப்படின்ற எதிர்ப்புகள்லாம் வரப்ப சரி நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் போட்டு ஒரு மாதிரி பூசி மொழிப்பிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதான் இருக்கு பாக்குறதுக்கு. அரசியல் நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்ச்சி வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில அலசி ஆராய்வோம். இந்த நிகழ்ச்சி பத்தின உங்க கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.